கண்ணீருடன் சொன்ன கதை என்னை மாற்றியது. அதனால தான் எனக்கு சொல்லும் போதும் கூட கண்ணீர் இதாக இருக்கு, மகிழா இருக்கு. அந்த வரிசையை விட்டு விலகி போய் தன்னுடைய கைக்குட்டையால் தன்னுடைய பொட்டை அழித்துக் கொண்டார். ஒரு இந்து தமிழ் பெண்ணுக்கு தன்னுடைய மாங்கல்யத்தை இழந்த நேரத்தில் மட்டும்தான் தன் குங்குமத்தை அழித்துக் கொள்வார். என் தாய் எனக்காக அதை செய்தவர். நான் மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கு முன்பாக காலையில், இரவு, மத்தியானம், அதுக்கு முன்னாடி இரவு நான் 4 வேளையிலும் சாப்பிடாம இருந்து விடுகிறேன். இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே இப்போ ஜனாதிபதியை நான் ஆதரிக்கின்றேன் என்று வந்தவர்களில் நீங்களும் ஒருவர். அப்போ இந்த ஆதரிப்பு என்பது எதற்காக? நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் எனக்கு ஒரு பதில் தெளிவாக எனக்கு சொல்ல முடியாமல் இருக்கின்றேன். நான் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் போது ரணில் எங்களோட பல்கலைக்கழகத்துக்கு வந்த நேரம் நான் கல்லறிந்து இருக்கிறேன், சொல்லியிருக்கேன் அவருக்கு. எப்பயாவது அப்பா அம்மாட்ட அடி வேண்டி இருப்பீங்களா? ஐயோ, இது என்ன கேள்விதான். ரணில் விக்ரமசிங்கே என்ற மனிதன் அல்ல. சரி, இப்போ நான் மீண்டும் உங்களோட தனிப்பட்ட இதுக்கு வர்றேன். என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்போ எங்கட வீட்டில் அண்ணா நான் அப்படி இருந்தோம்டா ஒரு பிள்ளை கட்டிக்கார பிள்ளை அப்படி வச்சிருப்பாங்க. இப்போ உங்களோட வீட்டில் நீங்கள் கட்டிக்கார பிள்ளை தெரியல. எப்பயாவது அப்பா அம்மாட்ட அடி வேண்டி இருப்பீங்களா? ஐயோ, இது என்ன கேள்வி தம்பி. என்னுடைய அம்மா ஒரு தொலைநோக்கு உள்ள பெண். எப்போதுமே இன்றைக்கு நடக்கிற விடயத்தை இனி இந்த விடயத்தினாலே அடுத்த வருடம் என்ன நடக்கலாம் என்று வறுமையின் கோட்டுக்குள்ளே நாங்கள் இருந்தவர்கள். ஆகையினாலே என்னை பொறுத்தவரையில் நான் செய்கின்ற சில விடயங்களில் அம்மாவுக்கும் எனக்கும் கருத்து மோதல் இருந்திருக்கிறது. அந்த கருத்து மோதல்கள் ஏற்படும் மேடைகளிலே தாய் என்ற ஸ்தானத்தை அவர்கள் எடுத்து என்னை திருத்திய நேரங்கள், தாக்கிய நேரங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருகின்றது. நான் நினைக்கின்றேன் அவாக்குள்ள இருந்த தாகம் எங்களை எல்லாம் என் உயர்நிலைக்கு கொண்டு வர வேண்டும். என்னுடைய அம்மாவுக்கு இருந்த ஒரு கனவு, நான் அரசாங்க உத்தியோகத்திலாக இருக்க வேண்டும் என்று. சரியோ, எனக்கு அந்த அரசாங்க உத்தியோகத்தில் நான் விருப்பமே இல்லை போகிறதுக்கு, அரசாங்க உத்தியோகத்துக்கு. நான் சொன்னேன் நான் டீச்சராக மாறுறேன். அப்பா சொன்னால் ஓகே டீச்சராக மாறலாம், உங்களுக்கு நீங்கள் படியுங்கோண்டு. ஆனால் என் படிப்புக்கு உதவி செய்தவர் ஒன்று சொல்லப்படும். தாயை குறித்து நான் சொல்லும்போது, நான் இடையில் நான் சிங்கள மீடியத்துக்கு மாறினேன். தமிழ் மீடியத்திலிருந்து சிங்கள மீடியத்துக்கு மாறினான். சிங்கள மீடியத்துக்கு மாறும்போது சிங்கள பாடசாலையில் போய் என்ன உள்நுழைவு இது எடுக்க வேணுமல்லோ, அட்மிஷன் எடுக்க வேணும். அப்போது நாங்கள் வரிசையில் இருக்கும்போது அந்த காரியாலயத்தில் இருந்த ஒரு வழியில் சொன்னார், நீங்கள் எங்கே ஏன் நிற்கிறீங்க, இங்கே தமிழாக்களுக்கு இடம் இல்லையே. ஏன்னா என் அம்மா போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ எல்லாம் சிங்கள பெண்கள் தான் அங்கே இருந்தார்கள். அப்போ என் அம்மா சொல்லிச்சு, இல்லை நான் நாங்கள் தமிழர் தான், ஆனால் இவருக்கு சிங்கள மீடியம் படிக்க வேணும் என்று. இல்லை உங்களுக்கு இடம் இல்லை என்று சொல்லிப்போட்டு போனார். அவர் உள்ள அந்த காரியாலய சேவகர் இருக்கிற மாதிரி. சரி, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நதீஷ். என்னுடைய தாய் ஒரு சில நேரங்கள் யோசித்து போட்டு அந்த வரிசையை விட்டு விலகி போய் தன்னுடைய கைக்குட்டையால் தன்னுடைய பொட்டை அழித்துக் கொண்டார். ஒரு இந்து தமிழ் பெண்ணுக்கு தன்னுடைய மாங்கல்யத்தை இழந்த நேரத்தில் மட்டும்தான் தன் குங்குமத்தை அழித்துக் கொள்வாள். என் தாய் எனக்காக அதை செய்தவர். ஆகினாலே நான் நினைக்கின்ற, நீங்கள் அடித்தது என்னென்று கேட்கும்போது அடித்ததை விட கொடுத்தது தான் முக்கியம்னு சொல்லுவேன். நன்றி அந்த கேள்விக்கு. சரி, நீங்கள் உங்களோட பேசிக்கொண்டிருக்கீங்கள சொன்னீங்க தம்பிக்கு கார் அது அந்த ஆசைகள் இருந்தது, கோடீஸ்வரனாக வேண்டும். அது நிறைவேறினதா? அவர் அவர் கெட்டிக்காரர். அவர் இங்கிலாந்துக்கு அந்த எங்களுடைய 83ஆம் கலவரத்துக்கு பிறகு எங்களுடைய ஒரு சொந்தக்காரரோட சேர்ந்து அவர் இங்கிலாந்துக்கு போயிட்டு அங்கேருந்து இந்த கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி நல்லா படித்து கொண்டு வந்தவர். நைக்கி என்ற ஒரு ஸ்தாபனம் உண்டு. அந்த ஸ்தாபனத்தில் குவாலிட்டி அஷூரன்ஸ் இங்கே இலங்கைக்கு இலங்கையிலும் கார்மெண்ட் ஃபேக்டரிஸ் உருவாக்கி ஒரு கோடீஸ்வரர் பெண்ணை திருமணம் முடித்து இப்போ அவைய கனடாவில் நிற்கினேன். நான் நிற்கிறேன், அவருடைய அடுத்த கனவு டாலர் மில்லியனராக மாற வேண்டும் என்று மாறிக்கொண்டிருக்காராக்கும். இப்போ இறுதியாக நாங்கள் இப்போ இந்த காலத்தில் நடக்கின்ற அரசியல் என்றால் ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது.
நான் ஆரம்பத்துல இருந்து வாரேன். மைத்ரிபால சிறிசேன என்ற ஒருவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு, அதற்கு பிறகு அவரோடு சேர்ந்து நின்று, பின்னர் மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு ஓ, பொன்னியின் செல்வன் பார்க்க போனாங்க. நானும் சார் அ எல்லாரும் சொல்லிடு. அவர்களோடு இருந்து, இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க இப்போ ஜனாதிபதியை நான் ஆதரிக்கின்றேன் என்று வந்தவர்களில் நீங்களும் ஒருவர். நீங்க பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கேன். ஓ வந்தவர்களில் ஒருவர். அப்ப இந்த ஆதரிப்பு என்பது எதற்காக? இப்ப நீங்கள் ஒருவரை மறந்து போனீங்க. நீங்கள் நான் அரசியலுக்கு வர முதல்லே நான் சந்திரிகாவுடன் நின்றான். சரியோ, சந்திரிகாவுடன் நின்று நான் லக்ஷ்மண் கதிர்காமரோட ஒர்க் பண்ணான். பேச்சுவார்த்தைகள் தமிழ் இயக்கத்துக்கும் விடுதலை புலி இயக்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் நடந்த 6 சுற்று பேச்சுவார்த்தைகள் 3 பேச்சுவார்த்தைக்கு நான் கலந்து கொண்டு நான் இலங்கையின் 2வது ட்ராக் 2 என்று சொல்வார்கள். அதாவது தலைவர்மார் சந்திக்கும் முதல்ல துணைத் தலைவர்மார் சந்திக்கிற ட்ராக் 2 டிஸ்கஷன். இப்போ தமிழ்ச்செல்வன், புலிதேவன், நடேசன் போன்றோடு தொடர்ந்து பணிபுரிந்தவன் நான். இங்கே வந்து மங்கள சமரவீர, லக்ஷ்மண் கதிர்காம், சந்திரிகா ரத்பத்தே போன்றவரோடு பணிபுரிந்தோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் கொள்கை இல்லாமல் ஒவ்வொரு பாசறையும் மாறிக்கொண்டு வந்தீர்களா என்று. இல்லை, எனக்கு அரசியல் கட்சி அல்ல, இந்த நாட்டின் மக்களுக்கு சுபிட்சம் அடைய வேண்டும் என்ற கொள்கை என்னிடம் இருக்கிறது. இந்த நாடு எங்களுடைய திருநாடு. தமிழராக நாங்கள் ஒரு காலமும் 2வது பிரஜையாக வாழாமல் சமபஜியாகவும், இலங்கை என்ற பாஸ்போர்ட் எடுத்து போகும்போது ரோம் நான் தமிழன், இலங்கை தமிழர் என்று சொல்லக்கூடிய அபிமானத்துடன் வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை நான் கனவு காணுகின்றேன். அந்த கனவுக்காக ராமர் கட்டிய பாலத்தின் அணில்கள் போல சின்ன கையால் என்ன செய்யலாமோ அதை செய்து கொண்டிருக்கிறேன். அது ரணிலாக இருக்கட்டும், மைத்ரியாக இருக்கட்டும், கோட்டாபயாக இருக்கட்டும், மைந்தவாக இருக்கட்டும், சந்திரிகாவாக இருக்கட்டும், எனக்கு கட்சியை விட, கொடியை விட, சின்னத்தை விட மக்கள் முக்கியமாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் நீங்கள் கேட்டபடி நானே சொல்ல வேண்டும், முழுமையாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போட்டுவுடன் சேர்ந்து தொழில் இயங்கியது. ஆனால் போட்டுவனுடைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு போன பிறகு அவர் போக நேர்ந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தெரியும். அது முதல் முறையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது, பிரதமராக இருக்கும்போது, அவரை ஜனாதிபதியாக செய்ய வேண்டும் என்ற பாராளுமன்ற வாக்கெடுப்பின் போது முதலாக குரல் கொடுத்தவன் நான். அப்போது நான் உங்களுக்கு உண்மைக்கு சொல்கிறேன், கேமராக்கு நான் சொல்கிறேன், அப்போது பசில் ராஜபக்ச தான் என்னை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தவர். சரியோ, அப்போது கூட தமிழ் ஊடகம் என்ன சொல்லிச்சு எனக்கு, நான் இன்னும் $1 மில்லியன் எடுத்தணும் இன்னும் உண்டு. இல்லை, அப்போ உடனே அது ஒரு பாரம்பரியமாக வந்துட்டு பெட்டி வாங்குறது. இந்த தாங்குவாப்பா, எனக்கு காசு ஒன்றுமா இருக்குது. எனக்கு இந்த என்னடா முள்ளிவாய்க்கால் மக்கள் கஷ்டப்படினேன், அவைக்கு கொடுக்கறதுக்கு ஸ்கூல் கட்ட இருக்குது அங்கே. ஆனால் நான் உடனே பஸ்ஸில் கால் பண்ணினான். அவர் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்தார். நான் சொன்னேன், இதுதான் செய்ய வேண்டும். இப்போது நாங்கள் இந்த நாடு விழுந்திருக்கிற இடையில் சர்வதேசத்தை அறிந்தவர், IMF-ஐ அறிந்தவர், இதை இந்த பாரிய கடலுக்குள் இந்த கப்பலை கொண்டு போய் சொல்ல ஒரே ஒருவர் இருக்கிறார், அது ரணில் விக்ரமசிங்க. அவருக்கு நான் வாக்களிக்க போகின்றேன். நீங்கள் என்னை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தீர்கள், நீங்கள் மன வருத்தப்படக்கூடாது. அவர் அந்த சொன்னார், ராகவன், இதான் நான் யோசிக்கிறேன், தயவு செய்து எல்லா போட்டுவில் இருக்கிற மந்திரிமாருக்கு சொல்லுங்க, அவருக்கு வாக்களிக்க சொல்லி. நான் அதுக்கு பிறகு போய் அவையோட சந்தித்து பாராளுமன்றத்தில் பார்க்கலாம். முதல் முறையில் ரணில் விக்ரமசிங்கனுடைய நாங்கள் வாக்களித்த பிறகு ஜனாதிபதியாக வந்தவர். அந்த வாரத்தில் முதல் முறையாக அவருக்கு சான்றதாக பாராளுமன்றத்தில் பேசியவன் நான். காரணம், ரணில் விக்ரமசிங்க என்ற மனிதன் அல்ல, இந்த பெயர் அல்ல. வரலாறு எப்போது மாறப்படும் என்றால் கொள்கைக்கு பின்னால் ஓடி ஒளிந்தவர்கள் அல்ல, எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை என்று தீர்மானம் எடுப்பவர்கள். ஹிஸ்டரி இஸ் சேஞ்ச் பை தோஸ் ஹூ ஆர் மேக்கிங் டிசிஷன்ஸ், நாட் ரன்னிங் அவே. அப்படி செய்தவர் ரணில். நான் ரணில் கிரிட்டிக், ரணிலை காரசாரமாக விமர்சனம் பண்ணுறேன். நான் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் போது ரணில் எங்களோட பல்கலைக்கழகத்துக்கு வந்த நேரம் நான் கல்லிருந்து இருக்கிறேன், சொல்லியிருக்கேன் அவருக்கு நான். ஆனால் எங்களுடைய கொள்கை ரீதியாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளாமல், அதுக்குள்ளே நாங்கள் சிறையாக இருக்காமல், இந்த நாட்டை மாற்றியவர் யார், இந்த நாட்டுக்கு அடுத்ததாக தேவையான அடிப்படை என்ன என்று பார்க்கும் போது அதை கொடுக்கக்கூடியவர் யார் என்று தமிழ் மக்கள் சொந்தமாக இந்த நிகழ்ச்சி எப்போது
ஒளிபரப்பாகும் என்று தெரியவில்லை. ஆனால் முழுமையாக நான் அந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கின்றேன். சுமந்திரனும் இருக்கின்றார். ஏனைய வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிற தமிழ் எம்பிமாரும் இருக்கிறார்கள். 13ஆம் சீர்திருத்தம் அதில் தொழிலளவும் கூட குறையாமல் போலீஸ் படை உட்பட அங்கே ஆயுதங்களை குறித்து ஒரு கேள்வி இருக்கின்றது, எஸ்டிஎஃப் வருமா இல்லையா என்று. அந்த கேள்வியை பிறம்பு எல்லா 13ஆம் சீர்திருத்தத்தில் அடையக்கூடிய முழு அதிகார பரவலையும் தருவேன் என்று சொல்லுகின்ற ஒரே ஒரு தலைவர் ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான். அன்ருகுமார் திசாநாயக்க அந்த கேள்விக்கு பதில் சொல்றதே இல்லை. டொரண்டோலையும் கேட்டாங்க, சொல்ல இல்லை அவர். அவருக்கு சரியோ, சஜித் பிரேமதாஸ் அந்த பதிலுக்கு பிறகு சொல்லுவோம்னு சொல்லுவார். நாமல் சொல்லுவார் 13 நாங்கள் தரமாட்டோம் என்று. சரியோ, ஆகினாலே தமிழ் மக்களை பொறுத்தவரை ஐயா விக்னேஸ்வரன் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு நாடுன்னு இருக்கும் போது அந்த நாடு சுகமாக இருந்தால் மட்டும்தான் எங்களுடைய உரிமைகளை கேட்கலாம். ஒரு நிலையான இலங்கைக்குள் தமிழர் என்ற ரீதியிலே நாங்கள் வாழ வேண்டும் என்றால் இலங்கை இருக்க வேண்டும். இலங்கை சுடானாக மாறின பிறகு, இலங்கை ஆப்கானிஸ்தானாக மாறும் பட்சத்தில் தமிழருடைய உரிமையும் எதிர்காலத்தையும் அது அதைவிட பாதிக்கும். என்னை பொறுத்தவரையில் நான் 63 நாடுகளுக்கு போயிருக்கின்றேன். 80 அல்லது 81 நகரங்களுக்கு போயிருக்கின்றேன். என்னுடைய வயதின் அனுபவத்தை நான் சொல்லுகின்றேன். இலங்கை இனி எடுக்க வேண்டிய அடுத்த கட்டத்தின் ஒரே ஒரு மாலுமி, ஒரே ஒரு கேப்டன் ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான். அதனால்தான் இந்த ஆதரவு. சரி, நாங்கள் இப்போ இந்த கேள்விக்குள்ள, அந்த பதிலுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று கண்டுபிடிச்சேன். காணி போலீஸ் அதிகாரம் இப்போ யாரு கொடுக்குறோம் என்ற ஒன்று இருக்கு. இது கொடுத்தால் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுமா? அதுக்கான நீதித்துறையும் அதுக்கான எல்லா வரிவரையும் கொடுக்கப்பட்டுள்ளது தானே. அப்போ 13ஆம் சீர்திருத்தத்தின் அடிப்படையிலே மாகாண சபைகளுக்கு அந்த மாகாண சபை எல்லைக்கு சொந்தமான, இப்போ வடமாகாணத்தை பொருத்தமாக 1.2 மில்லியன் ஏக்கர் காணிகள் வடமாகாணத்துக்கு சொந்தம். சரியோ, அந்த காணிகளை முழு உரிமையையும் வடமாகாணத்து மக்களுக்கும் அவர்களால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்படுகின்ற நிருபருக்கும் அவர்களுடைய பரிபாலனத்துக்களே வரும். அப்போ அவர்கள் கமம் செய்யலாமோ, அதில் மீனவத்துறை செய்யலாமோ, பாடசாலை கட்டலாமோ, வீதி வழி அல்லது சாலைகள் உருவாக்கலாமோ என்ற அந்த தீர்மானத்தை எடுக்கும் அதிகாரம் அவர்களே சேரும். போலீஸ் அதிகாரத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் இங்கே ஒரு சமரசமான நிலைக்கு வர வேண்டும். சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு ஐமிச்சம் இருக்கின்றது, ஒரு அச்சம் உண்டு. திரும்பவும் ஆயுத தாங்கிய தமிழ் இளைஞரை நாங்கள் காணும் போது அவர்கள் இன்னும் திசை திரும்ப கூடுமோ என்ற ஐமிச்சம், இதுதான் உண்மை. ஆகையினாலே நாங்கள் ஒரு நண்பரோடவோ இன்னொருவரோடவோ ஒரு கொஞ்சம் மனக்கசைப்பு ஏற்படும் போது செய்ய வேண்டியது நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அல்லவோ. நான் அப்படி செய்ய இல்லை என்றது நானே போய் சொல்ல வேண்டும். ஆக என்னுடைய யோசனை என்றால், ஐயா விக்னேஸ்வரன் ஏற்றுக்கொண்டார். போலீஸ், முழுமையான போலீஸ் மட்டுப்படுத்தப்பட்ட ஆயுதங்களோடு, அதாவது டிராஃபிக், காணி வள சம்பந்தமாக, வீடு பழக்கு சம்பந்தமாக. ஆனால் எஸ்டிஎஃப் சம்பந்தமாக எடுக்கும் போது எஸ்டிஎஃப்க்கு பெரிய அளவு ஆயுதங்கள் இருக்கிறது. ஆகையால் எஸ்டிஎஃப்பை தவிர ஏனைய போலீஸ், நான் ஆளுநராக இருக்கும்போது ஒரு கனவு ஒன்று உருவாயிற்று. 300 மாணவர்களை, இளைஞர்களை இலங்கை போலீஸுக்கு நான், என்னை பொறுத்தவரையில் தமிழ் பேசும் ஒரு குடிமகன் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும், நிலையத்துக்கு போனாலும் அங்கே தமிழிலே தன்னுடைய அலுவலை முடித்து கொண்டு வரக்கூடிய உரிமை அவருக்கு இருக்க வேண்டும். சரியோ, ஆகையினாலே நாங்கள் வடமாகாணத்திலிருந்து இளைஞர்களை உள்வாங்கி அவர்களை பகிர்ச்சி, அவர்களுக்கு தேவையான பயிற்சியை கொடுத்து அவர்களை போலீஸுக்கு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் செயல்பட்டேன். அது நடந்தது. ஆகினாலே இந்த 13ஆம் சீர்திருத்தம் வரும்போது அது வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பாரிய அரசியல் பிரச்சனையை தீர்ப்பதற்கென்று கொண்டு வந்த சட்டம். சரியோ, ஆகினாலே இந்த முறை அதை நாங்கள் தீர்த்து முடிப்போம். நேற்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கின்றது, இனிமேலும் அதை தள்ளு போடாமல் முடியும் சீக்கிரமாக அந்த அல்லது எலெக்ஷன்ஸை செய்யுங்கோ என்று சொல்லியிருக்கிறது. ஆகினாலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவி ஏற்றவுடன் அந்த காலகருவட்டத்திலே நாங்கள் அதை செய்து முடிக்கலாம் என்று யோசிக்கின்றோம். இதுதான் அரசியல்வாதியாக பார்க்கும் ஒருவரை இப்படி கொண்டு வந்து பேசும் பொழுதுதான் அவருடைய மனதில் அவர் எவ்வளோ எமோஷனல் ஆள், எத்தனை நேரம் இந்த கண்ணால் கண்ணீர் வந்ததுன்றதை நாங்கள் பார்த்துருந்தோம். இப்படியா இந்த நிகழ்ச்சி இவர் மூலமாக இன்று ஆரம்பிக்கின்றது. அவரது வளர்ச்சி மாதிரி எங்களோட நிகழ்ச்சியும் வளர்ச்சி அடைய நீங்கள் தான்
எங்களோட கைகோர்க்க வேண்டும். இவ்வளவு அரசியல் எந்த நேரமும் மீட்டிங்ஸ் என்னென்று அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது என்ற ஒரு இதில் போய் கொண்டிருக்கிற உங்களுக்கு எங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குவதற்கு முடிந்தது என்று நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு. என்னை பொறுத்தவரையில் நான் யோசிக்கிறேன், இரண்டு கேப்பினேன் அவ உங்களுக்கு களைப்பா இல்லையோ உண்டு. ஆம், உங்களுக்கு பிடித்த தொழிலை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ஒரு நாளும் களைப்பு தேவையில்லை. மக்களுடைய கண்ணீரை துடைப்பது, சேடமாக அடிபட்டு நொறுங்கியிருக்கின்ற தமிழ் மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பும் நான் தொழிலாக அல்ல, அது என்னுடைய வாழ்க்கை நடையாக எடுத்துக்கொண்டு விரும்புகின்றேன். ஆகினாலே நான் முல்லைத்தீவில் நின்றாலும், வவுனியாவில் நின்றாலும், மன்னாரில் நின்றாலும், கிளிநொச்சியில் நின்றாலும், அல்லது டெல்ஃப் போய் நின்றாலும், இன்னும் ஒரு தமிழ் மாகாணத்துக்கு போய் நின்றாலும், நான் அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய கடமை என்ன. சிலருக்கு வந்து நாங்கள் கோயிலுக்கு போகின்றோம், நாங்கள் மசூதிக்கு போகிறோம், போகும்போது அங்கே இருக்கின்ற இறைவன் உடனாக எங்களுக்கு பதில் சொல்லுவார் என்று சொல்ல மாட்டாங்க. அவையே நாங்கள் கோயில் போவேன். நான் சொல்லும் என் வேதனையாவது கேட்டுக்கொண்டிருக்கும் ஒருவர் நிற்கிறான் என்று. நான் அந்த வேதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக தமிழ் தேசத்துக்கு மாற விரும்புகின்றேன். என்னை திரும்பவும் ஆளுநராக வரவோன்னு சொல்லி சிலர் பேர் சொல்லுகின்றார்கள். நான் என்னை அப்படி சொல்லும் ஒவ்வொரு நேரத்திலும் நான் என்ன யோசிப்பேன் என்றால், போய் நான் செய்த சேவையை விட ஆழமான சேவையை செய்வதற்கு எனக்கு தோளிலே பலத்தும், கையிலே என்ன அதிகாரத்தையும், நெஞ்சிலே நேர்மையும் கொடுங்க என்று தான் யோசிக்கின்றேன். நீ அழைத்ததுக்கு நன்றி. நன்றி, எங்களோட வந்து இவ்வளவு நேரத்தை சிறப்பித்து தந்தது.